ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். சரி, வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கமே, வெளிக்காற்று கொஞ்சம் கூட 2 நாளாக மேலேயே படலை, ஒரே ஃபீவரிஷாக இருந்ததுனால சரி கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு வந்தோடனே பார்த்தோம்னா நம்ம கார்டன்ஸில் இருக்கிற குட்டீஸ்லாம் 2-3 நாளாக ஊருக்கு போயிட்டு உடம்பு படுத்துட்டால் சரியாக கவனிக்கவே முடியல. ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு விட்டு இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெலாம் நிறைய பிஞ்சு இருந்ததுங்க. ஒரு 7-8 வெண்டைக்காய் இருக்கும், அந்தளவுக்கு பிஞ்சு வச்சுருந்தது நிறையா. பார்த்திங்கன்னா பசலைக்கீரையும் நிறைய பூ விட்டுருந்ததுங்க. ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது, மொட்டு பார்க்கும்போது துளிரும் நிறைய விட்டுருந்ததுங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. நாளைக்காவது செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடணும். தக்காளியும் நல்லா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சுங்க. வெத்தலை கொடி பார்த்திங்க அப்படின்னா அழகாக அது ஒரு தடவை தான் நான் சுற்றி விட்டேன், அழகாக அது மேலேயே எல்லாம் படர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஒயர் மேலேயே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைட்டுக்கு சரி தோசை செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தா இட்லி பொடி இல்லை. சரி இட்லி பொடி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய தடவை நான் இட்லி பொடி போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுறீங்க அளவு எவ்வளோ அப்படின்னு. சரி பிகினர்ஸும் தெரிஞ்சுப்பாங்களே, அதையும் ஒரு வீடியோவை போட்டுருவோம். நம்ம நிறைய பிகினர்ஸ் வந்திருக்காங்களே, நம்மளுக்கும் நிறைய நியூ சப்ஸ்கிரைபரும் நிறைய வந்திருக்காங்களே அப்படின்றதுக்கோசரம் திரும்ப அதை நான் இட்லி பொடி செய்கிறதுனால அதை வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு எந்த கப்பில் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே எல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கணுங்க. எல்லா பருப்புமே, எல்லா பருப்பு வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் சிம்பிளாக இருக்கட்டுமேனு ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அந்த கப்பு 250 கிராம், அதே மாதிரி 250 கிராம் உளுத்தம்பருப்பு, 2 நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. 2 பிடிச்ச பொடி கருவேப்பிலை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதையும் நல்லா மொடன்னு இருக்கணும். முதல்ல வறுத்து அதில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், ஆறுனோடனே பார்த்திங்கன்னா மொடன்னு இருக்கும். ஒரு 2 பிடிச்ச பொடி பொட்டுக்கடலை வறுத்துக்கணும். மிளகா ஒரு 1/2 கப்பு மிளகாங்க. மிளகா ரொம்ப காரமாக இருந்தால் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். போட்டு நல்லா அதையும் வறுத்துக்கணுங்க. அந்த மிளகா வறுக்கிறதுல அந்த பருப்பு வறுக்கிறதுலேயும் தான் அந்த இட்லி பொடியோட டேஸ்ட்டே இருக்குது நமக்கு. அந்த மிளகா பார்த்திங்க அப்படின்னா தீய விடாமல் அந்த பபுள்ஸ் மாதிரி உப்பிக்கும், அதான் கணக்கு நமக்கு. அப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணிட்டு முதல்ல அர்ஷனுக்கு பருப்பெல்லாம் வச்சு உப்பு போட்டு காரம் இல்லாமல் அரைச்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மிளகா வத்த, கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் உப்பு, எல்லா பருப்பு முதல்ல ஒரு பிடிச்ச பொடி பருப்பு இதை போட்டு நல்லா மசிஞ்சுக்கணும் மிளகாலாம். அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் அதில் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். பெருங்காயம் கடைசி ரவுண்டில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நரநரன்னு இருக்கும்போது இட்லியோட வச்சு எவ்வளோ இட்லி உள்ளே சாப்பிட்டாலும் உள்ளே போயிட்டே இருக்குங்க. அந்த இட்லி பொடிக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.